இப்போ தான் நான் ரீசெண்டாக இதயமுரளி மூவி பார்த்தேன். அதில் முக்கியமாக அந்த ட்ரெயின் சீன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஏ சீன், இட்ஸ் அன் எமோஷன் சொல்லலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த சீனில் வந்து பேர் இதயமுரளி, ஸோ காதலை சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு 100% நமக்கு தெரியுது. இருந்தாலும் ஐயோ சொல்லுப்பா சொல்லுப்பா, ஐயோ சொல்லு 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 அந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னு நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி மூவியில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ரொம்ப இயர்ஸ் கழிச்சு இதயாவை பார்த்து சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி நான் அவனை காலேஜ் டேஸில் வந்து லவ் பண்ணேன் அப்படின்ட்டு. எனக்கு அந்த சீன் வந்து பெருசாக அது ஒரு ட்விஸ்ட்டாக எனக்கு வந்து தெரியல. ஏன் அப்படின்னா, இதயாவும் அந்த பொண்ணும் பழகும்போது பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணுமே வந்து சாஃப்டாக தான் பழகுவாங்க இதயா கிட்ட. ஸோ 2 பேருமே ஈச் அதர் 100%. இதயாவுக்கு எப்படி வந்து அந்த பொண்ணு மேலே ஃபீல் ஆகுதோ அதே ஃபீலிங் தான் அவளும் வந்து இதயா கிட்ட குத்துட்ருப்பாள். ஸோ அதனால் எனக்கும் வந்து இந்த பொண்ணை வந்து இவங்க மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் சீனில் இதயா வந்து தன்னோட காதலை சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்த செகண்டே ஓகே ஆகிடும், ஒர்க் அவுட் ஆகிடும். ஆனால் சொல்லலை. சரி, ஓகே சொல்லலை. எனக்கு அது கூட பெரிய வருத்தமாக தெரியாது. ரொம்ப இயர்ஸ் கழிச்சு அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி குழந்த பெற்று வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து உன்னை காலேஜ் டேஸில் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. நான் நல்ல வேலை இப்போ சொன்னேன், எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொன்னேன். சரி, ஓகே. ஏன்ப்பா அப்போயாவது அதை சொல்லியிருக்கலாமே. ஆமாம், நானும் வந்து உன்னை காலேஜ் டேஸில் லவ் பண்ணேன். அப்போயாச்சும் நான் ஐ லவ் யூவா சொல்கிறோம், இல்லை நானும் உன்னை அந்த டேஸில் வந்து லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த சீன் இன்னும் அழகாக இருந்திருக்குமே. அப்போ கூட சொல்லலையேன்னு வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷன் சீனில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அப்படியே வாக் பண்ணிட்டு வருவாங்க. அப்போது அந்த சாங், ஓல்டு சாங் ப்ளே ஆகும்ல, பொட்டு வைத்த வட்டனையில், அந்த சாங் வந்து ப்ளே ஆகும்போது அதர்வாவோட எக்ஸ்ப்ரெஷன்ஸு, அந்த ஸ்லோ மோஷனு, அந்த 2 பேரும் அப்படியே அழகாக அந்த வாக்கர்ட்டே காட்டுவாங்க. 2 பேரும் அப்படியே ஜாயின் ஆகும்போது அந்த வண்டி வந்து அப்படியே அவங்க 2 பேர் நடுவில் வரும். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த சீனே. இந்த மூவியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர்வா மீட் பண்ணுற எல்லா ஹீரோயின்ஸுமே ரொம்ப நல்லவங்க. அதே மாதிரி அதர்வாவும் ரொம்ப நல்லவர். அதுதான் அங்கே பிரச்சனை. இப்போ யாராச்சும் ஒருத்தங்க டாக்ஸிக்காக இல்லை ஏதாவது கெட்ட இதில் யாராவது இருந்தாங்கன்னா அப்படியே தள்ளி விட்டுடலாம். ஸோ பார்க்குற எல்லாருமே நல்லவங்களாக இருக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கஷ்டம். ஈவன் அதிதி அதர்வாக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அவங்களும் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அந்த கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் நல்லவங்களாக இருக்கும்போது அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது அழகாக காமிச்சிருப்பாங்க அந்த மூவியில். ஸோ எனக்கு வந்து இதயமுரளி வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருந்துச்சு. ஸோ ஓகே கைஸ், நீங்கள் அந்த படம் பார்த்துட்டிங்களா இல்லையா? உங்களுக்கு அந்த படத்தில் எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.